ஏஎல்எம்மில் சிகிச்சை பெற்றவர் எல்லாருமே நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் எங்களோட ஒரு தொடர்பில் இருக்கிறீங்க. நீங்கள் நிறைய இடத்துல சிகிச்சை எடுத்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி இல்லைங்களா? சில பேர் வந்து டைரெக்டாக ஏஎல்எம்க்கு வந்திருக்காங்க. சில பேர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சர்ச் பண்ணி கூகுளில் பார்க்குறதும் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறதும், சில பேர் ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்திருப்பீங்க, சில பேர் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில் வந்திருக்கீங்க. அப்போது நிறைய பேர் முன்னாடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. ஏஎல்எம்மில் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அங்கே ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன், ஒரு சந்தோஷமான எனக்கு ஒரு நெகிழ்வை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேங்க நான் சொல்கிறது வந்து சென்னையில் சொல்லலை, தமிழகத்தில் சொல்லலை, தென்னிந்தியாவில் சொல்லலை, இந்தியா முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அலோபதி மருத்துவர் வந்து ஒரு ஆயுஷ் மருத்துவ நிறுவனத்தை துவங்கியிருக்கிறாரான்றதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஸோ அப்போது இந்த அலோபதி மருத்துவத்தையும் ஆயுஷ் மருத்துவத்தையும் ஒருங்கிணைத்து அங்கீகாரம் செஞ்சு ரெண்டுத்தோடைய பிரதிபலனும் தெரிஞ்சு அதோடைய முன்னேற்றத்தை தெரிஞ்சு நான் இதை வந்து அங்கீகாரம் செஞ்சு பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, பிரிட்ஜ் ஆஃப் அலோபதி அண்ட் ஆயுஷ் மெடிசன் நம்பர் 1. சரிங்களா? நம்பர் 2, நீங்கள் எடுக்கிற மருந்து எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு ஒரு சுகருக்கு இன்சுலின் போட்டிங்கன்னா போட்டுக்குங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்கிறீங்களா எடுத்துக்கங்க. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஸ்கின் ப்ராப்ளமுக்கு ஸ்கின் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, ஸ்டிராய்ட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, இம்யூனோ சப்ரசன்ஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்கு சில மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களோட ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட். நம்ம கொடுக்குற மருந்து அந்த மருந்தோடு சேரணும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த மருந்து எடுத்து அந்த மருந்தை நிறுத்திடணும், அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா என்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலேஜ் பண்ணி அக்செப்டன்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன மைண்டில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரக்கூடாது. ஸோ அதே நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இங்கே நம்மளுடைய ஸ்டைல் என்ன, ஃபஸ்ட்டு அலோபதியும் ஆயுஷ் மெடிசன்ஸையும் நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்கிறோம். இரண்டாவது, உங்களுக்கு கிடைக்கிற மெடிசன்ஸை நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணாமல் அதை கண்டினியூ பண்ண வைக்கிறோம். மூன்றாவது, நம்ம என்ன செய்கிறோம், அந்த மருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்தோடைய தேவைகளை குறைக்க பார்க்குறோம். நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ப்ராக்ரஸ் ஆக ஆக உங்களுடைய அலோபதி மெடிக்கேஷன்ஸை நம்மளால் குறைக்கிறோம், ஒரு ஸ்டேஜில் அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் நம்ம கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அப்போ என்ன நடக்குது, இங்கே வந்து அந்த ஒரு மெடிக்கேஷன்ஸை நம்ம ரிடியூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண பார்க்குறோம். நான்காவது, ஃபங்க்ஷனல் மெடிசன். இன்றைக்கி வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷனல் மெடிசன்ன்றது ஒரு இன்டர்நேஷ்னலி அக்ரெடிட்டட் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ப்ராக்டிஸ். ஃபங்க்ஷனல் மெடிசன் அதாவது இன்றைக்கி ஹெட் டு ஃபுட்டில் இருக்கிற எல்லா எயில்மெண்ட்டுக்குமே அதோடைய மூல காரணம் என்ன, அதுக்கு என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் மெடிசன். அது இன்றைக்கி ஏஎல்எம்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு நேஷன் வைடாக பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய அளவில் வந்து எந்த ஒரு நிறுவனமும் இன்னும் இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தில் கிடையாது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். உங்களுக்கு நாங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இன்பாடி ஃபோக்கஸ் நீங்கள் பார்க்குறீங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். உங்களுக்கு சில பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஎல்எம்மில் வந்து ஒரு ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக, ஒரு எத்திக்கலாக, ஒரு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஒரு நாலேஜை ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறோம். இதுதான் ஏஎல்எம்மோட ஒரு யூனிக்காக நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன்.